கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 10-17 வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். 10ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதாயும் ஏக யோசனையாகவும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தியவராய் இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆகவே இதிலிருந்து தெரிகிறது, அங்கு ஒரு பிரிவினை உண்டாகி இருக்கிறது. அது பவுலுக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே அவர் அந்த சபைக்கு புத்தி சொல்லுகிறார் என்பதை நம்ம நன்றாக உணர முடிகிறது. எதனால் இந்த பிரிவினை, எப்படியாக இது பவுலுக்கு தெரிய வந்தது என்பதை பார்த்தால், ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவியாலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. ஆகவே ஒரு குலோவியால் என்பவரின் வீட்டில் உள்ளவர்கள், இவருக்கு பவுலுக்கு இப்படிப்பட்ட குழப்பங்கள் இந்த சபையில் நடக்கிறது, பிரிவினைகள் இருக்கிறது, வாக்குவாதங்கள் இருக்கிறது என்பதை குறித்து பவுலுக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதில் ஒரு கேள்வி: ஒரு குடும்பத்தின் கண்ணோட்டத்தை நம்பி ஒரு கூட்டு பிரச்சனையை தீர்ப்பது சரியானதா? இன்றும் சபைகளில் சில வேளைகளில் இப்படியாகத்தான் காரியங்கள் நடைபெறுகிறது. ஒரு வேண்டியவர்கள் என கருதப்படுகிற குடும்பத்தினரின் பார்வையை, அவர்களுடைய எண்ணங்களை கொண்டு நிறைய பிரச்சனைகளை தீர்க்க முற்படுகிறார்கள். ஆனால் சில வேளைகளில் அது பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது. ஏன்? ஒரு தனி நபரின் ஒரு தனி குடும்பத்தின் காரியத்தை நம்பி அவர்கள் செய்த புகாரின் நிமித்தம், அவர்கள் சொன்ன காரியங்களை நம்பி நாம் சபைகளில் சில காரியங்களை செய்யும்போது குழப்பங்கள் ஏற்படுகிறது, பட்சபாதம் இருக்கிறது என்று மக்கள் எண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்று நம்முடைய சபைகளில் அதிகமாக காணப்படுகிறது பிரியமானவர்களே. ஆகவே ஒரு நபரின் கண்ணோட்டத்தினாலோ, ஒருவர் கொடுக்கிற புகாரினாலோ, ஒருவருக்கு பிடிக்காத காரியத்தை அவர் பகிர்ந்து கொள்கிறதுனாலோ சபைகளில் நாம் சீர்திருத்தத்தை கொண்டு வரக்கூடாது. நாம் ஜெபித்து அமர்ந்திருந்து ஆவியானவர் என்ன இந்த சபைக்கு சொல்லுகிறார் என்பதை கிரகித்து அதன் மூலமாக சபைக்கு நல் ஆலோசனைகளை சொல்ல வேண்டும். ஆயினும் இந்த இடத்துல பவுலுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி உண்மையான செய்தி. ஏனெனில் குழப்பம், அதிகமான குழப்பம். என்ன குழப்பம்? அங்கு சேவை செய்வதற்கு அநேகர் தோன்றிவிட்டனர். ஆகவே ஒவ்வொருவரும் நான் இந்த போதகனை சேர்ந்தவன், இந்த ஊழியக்காரரை சேர்ந்தவன், இவர்களை சேர்ந்தவன், அவர்களை சேர்ந்தவன் என்ற பெரிய பிரிவு அங்கு உண்டாகிறது. போதகர்கள் எதற்காக ஆண்டவரால் அனுப்பப்படுகிறார்கள்? ஊழியக்காரர்கள் எதற்காக எழுப்பப்படுகிறார்கள்? எல்லோரையும் கர்த்தரோடு கூட ஒப்புரவாக்க, தேவனோடு கூட ஒப்புரவாக்க, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவனோடு கூட ஒப்புரவாக்குதலின் ஒரு ஊழியம். இந்த ஊழியத்தை செய்கிற மக்கள், இது என்னை பின்பற்றுகிற மக்கள், இது அவனை பின்பற்றுகிற மக்கள், இது இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்ற பிரிவினைகளை அவர்கள் அங்கு பெரிதாக பேசி கொண்டிருக்கும்போது 13ஆம் வசனத்தில் பவுல் ஒரு அருமையான கேள்வியை கேட்கிறார். பிரியமானவர்களே, ஊழியக்காரர்களாகிய நீங்கள் பிரிந்திருக்கிறீர்களே, பிரிவினைகளை உண்டாக்குகிறீர்களே, கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? அடுத்ததாக அவர் கேட்கிற கேள்வி பாருங்கள். பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? மிகவும் ஞானமாக கேட்கிறார். மற்ற ஊழியக்காரர்களின் பெயரை எடுத்து அவரா சிலுவையில் அறையப்பட்டார் என்றால் அது அவ்வளவு நன்றாக இருக்காது. ஆகவே தன்னையே வைத்து அவர் ஆலோசனை சொல்கிறார். பவுலா சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? ஆகவே இங்கு என்ன பிரச்சனைகள் உருவாகிவிட்டது என்றால், நன்றாக தெரிகிறது, யார் அதிக பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்களோ அவ்வளவு கூட்டத்தை அவர்கள் கவர்ந்து அவர்களை பின்பற்றுபவர்களாக மாற்றுகிறார்கள். யார் குறைவானவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்களோ அவர்களிடத்தில் குறைந்த நபர்கள் இருக்கிறார்கள், குறைந்த விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் அங்கு உருவாகி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே
பவுல் மேலுமாக இதை குறித்து பேசுகிறார் பாருங்க. என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊழியக்காரர்கள் நாங்கள் இவ்வளவு பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம், இவ்வளவு பேருக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து அவர்களை மனம் மாற்றி இருக்கிறோம் என்று போட்டுக்கொண்டு பட்டியலிடுகிற இந்த காலங்களில் பவுல் அன்று சொல்லியிருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களை. அவர் சொல்லுகிறார், நல்ல வேளை நான் 2 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், நல்ல வேளை நான் 2 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். இல்லைன்னா இந்த ஞானஸ்நானத்தை கொண்டு பிரிவினைகளை உண்டாக்குகிற பழி என் மேல் சுமந்திருக்கும். ஆகவே நான் இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, இன்றும் நாம் காண்கிறது என்ன? சபைகளில் ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கு கர்த்தரின் பந்தியில் பங்கு உண்டு, ஞானஸ்நானம் எடுக்காதவர்களுக்கு கர்த்தரின் பந்தியில் பங்கு கிடையாது. ஆகவே ஞானஸ்நானம் என்ற வார்த்தையை வைத்து நாம் பிரிவினைகளை உண்டாக்குகிறோம், அறிந்தோ அறியாமலோ. எனக்கு தெரியும், உண்மையான விசுவாசி குடும்ப சூழ்நிலைகளினால் ஞானஸ்நானம் எடுக்க முடியாத நிலையில் இருக்கிற நபர்கள் 10 வருடமாய் 15 வருடமாய் மிகவும் நல்ல விசுவாசிகளாக காணப்பட்டாலும் சபைகளில் நிராகரிக்கப்பட்டு மனம் சோர்ந்து மனமுடைந்து காணப்படுகிறத நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே தான் பவுல் இங்கே சொல்கிறார், இப்படிப்பட்ட பிரிவினைகளை உண்டாக்குகிற எந்த சடங்காச்சாரமும் எனக்கு வேண்டாம், அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படி என்று அவர் சொல்கிறார். 17வது வசனத்தில் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார் பவுல், ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானமில்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். பிரியமானவர்களே, சுவிசேஷத்தில் வல்லமை உண்டு. இயேசு கிறிஸ்து ஒரு நபருக்காக மரித்தார், அவருடைய பாவங்களை சுமந்தார், அந்த பாவத்திற்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்று ஆவியானவராக நமது இருதயங்களில் வாசம் செய்கிறார் என்ற அந்த சாதாரணமான ஒரு செய்தி, நற்செய்தி, இதில் வல்லமை உண்டு பிரியமானவர்களே. ஆனால் அதிக பேருக்கு இதில் உள்ள வல்லமை தெரிவதில்லை. ஆகவே அவர்கள் சுகமாக்கும் வரங்களையும் விடுதலை வரங்களையும் இன்னும் அதிகமாக சாதுரியமாக பேசுகிற பேச்சு திறன்களையும் பிரசங்கிக்கிற திறன்களையும் நம்பி அவர்கள் செயல்படுகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, சாதாரண சுவிசேஷத்தில், சாதாரண நற்செய்தியில் பெரிய வல்லமை உண்டு. அவ்வளவு தான் சொல்கிறார். சாதுரிய ஞானம் இல்லாமல் அந்த சுவிசேஷத்தை, தேவன் நமக்காக செய்த நன்மையை, கிறிஸ்து நமக்காக அனுபவித்த பாட்டை, பரிசுத்த ஆவியானவர் நமக்காக காண்பித்த வல்லமையை, அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக காண்பிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை குறித்து நான் பிரசங்கிக்கவே வந்தேன். வேறு எதை குறித்தும் நான் பிரசங்கிக்க வரவில்லை. ஆகவே ஞான ஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. பிரியமானவர்களே, இது இன்று நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். ஏனெனில் ஞானஸ்நானம் என்பதை வைத்துதான் இன்று சபையில் அங்கத்தினர்கள் சேர்க்கப்படுகிறார்கள். ஞானஸ்நானம் என்பது சில வேளைகளில் நான் சொன்ன மாதிரியாக உண்மையான விசுவாசிகளை கூட சபையில் அங்கத்தினர்கள் ஆவதற்கு தடை செய்கிறது. ஆகவே பவுல் இங்கு சொல்லுகிறார், ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதில் பவுல் ஏன் ஆர்வம் காட்டவில்லை? நான் முன்பதாகவே சொன்னேன், இதன் மூலமாக பிரிவினைகள் வருகிறது என்றால், கூட்டங்கள் ஒரு இடத்திற்கு போகிறது, இன்னொரு இடத்திற்கு குறையாக இருக்கிறது, ஊழியக்காரர்கள் மத்தியில் பிரிவினை உருவாகிறது என்றால் பவுலுக்கு அதில் நாட்டம் இல்லை.
இன்னுமாக இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை நம்ம பார்த்தோம் என்றால் மத்தேயு 28:19 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து. இந்த காரியத்தில் நாம் பார்ப்போம், வரிசை கிரமமாக நாம் இதை பார்ப்போம். புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து. இன்று எப்படியாக இருக்கிறது அப்படின்னா, நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதியங்களையும் விசுவாசிகளாக்குங்கள், விசுவாசியாக்கி அவர்களை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கள் அவர்களுக்கு. இது இன்றைய சூழ்நிலை. ஆனால் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே சொன்னது என்ன என்றால், நீங்கள் புறப்பட்டு போய் ஒவ்வொரு விசுவாசியையும் சீஷராக மாற்றுங்கள், என்னை பின்பற்றுகிறவர்களாக, என்னுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக, என்னுடைய அன்பை பறைசாற்றுகிறவர்களாக மாற்றுங்கள். அதன் பிறகு அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து. இந்த ஞானஸ்நானம் எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், ஞானஸ்நானத்தை கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். விசுவாசிகளை சீஷராக்குங்க, சீஷர்கள் ஆக்கின பிறகு அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுங்க. ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு என்னுடைய கட்டளைகள் எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். இதை செய்தால் நான் உங்களோடு கூட உலகத்தின் முடிவு பரியந்தமும் இருக்கிறேன் என்று நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்களித்திருக்கிறார் பிரியமானவர்களை. ஆனால் இன்று நடப்பது என்ன? சபையில் அங்கத்தினர்களை கூட்டுவதற்காக ஞானஸ்நானத்தை கொடுத்து அதன் பிறகு அவருடைய வளர்ச்சியை குறித்து அதிகமாக கவலைப்படாமல், அல்லது போதகர்கள் கவலைப்பட்டாலும் அவர்கள் ஞானஸ்நானம் நாங்கள் எடுத்து விட்டோம் என்ற திருப்தியோடு வாழ்ந்து மேலும் மேலும் ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமலும் அதை குறித்து கவலைப்படாமலும் இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாம் இன்று பார்க்கிறோம். ஆகதான் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை நம்ம பார்க்கணும். உங்கள் பாவங்கள் 2000 ஆண்டுகள் முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவின் பலியினால், அவர் நமக்காக மரித்ததினால் பாவங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற சத்தியத்தை சொல்லுபவர்களாக அவர்களை மாற்றுங்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்று பவுல் விசுவாசித்து, அதனால் ஞானஸ்நானம் கொடுப்பதை அவர் பெரிதாக எடுக்கவில்லை பிரியமானவர்களை. ஆகவே இந்த நாட்களிலும் நாம் ஞானஸ்நானம் என்ற ஒன்றை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அவருடைய சீஷர்களாக்கி ஞானஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும், மனம் திரும்பதினால மனஸ்தாபப்பட்டு நான் மரிக்க வேண்டிய இடத்துல என் நேசர் மரித்தாரே, நானும் அவரோடு கூட என் பாவத்திற்காக மரிப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய், அதிலே அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினால அவரோடு கூட எழுந்தவர்களாய் சுவிசேஷத்தை அறிவிப்பதே மெய்யான ஞானஸ்நானம். இது கிறிஸ்துவின் ஞானஸ்நானம். ஆகவே பவுல் விசுவாசிகளை சீடர்களாக்கி அவர்கள் கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்தை பெற்றவர்களாய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஒவ்வொருவரையும் தயாரித்து வந்தார் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, சத்தியத்தை அறிகிற நாம் சில சடங்காச்சாரத்தையும் சில மற்றவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்ற அந்த மாதிரியை வைத்து பின்பற்றுகிற காரியங்களையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், சத்தியம் என்ன என்பதை அறிந்து பவுலோடு கூட சேர்ந்து உண்மையான ஊழியக்காரர்களாய் மக்களை கிறிஸ்துவில் ஞானஸ்நானம் கொடுக்கிற ஊழியக்காரர்களாய், மக்களை கிறிஸ்துவில் கட்டுகிற விசுவாசிகளாய் ஊழியக்காரர்களாய் நாம் எழும்ப கிறிஸ்து தாமே
நமக்கு கிருபை அளிப்பாராக. ஆமேன்.